ஆண் குழந்தை வேண்டும் என ஆசையாக இருந்த கருவுற்றிருந்த தாய் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு அவரின் உயிரை பறித்திருக்கிறது. இந்த துயர சம்பவத்தின் முழு பின்னணியையும் பார்க்கலாம் விரிவாக. முதல் இரண்டும் பெண் குழந்தைகள்தான், மூன்றாவதும் பெண்ணா என விரக்தியில் இருந்த தாய் தான் எடுத்த விபரீத முடிவால் சேயுடன் சேர்ந்து உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த கலைமணி. கர்ப்பம் தரித்திருந்த இவர் தன் கருவில் இருக்கும் சிசு ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவதற்காக பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை நாடி இருக்கிறார். காரணம், கலைமணிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள். இந்நிலையில்தான் அவர் 3ஆவதாக கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்ததால் சிசுவின் பாலினத்தை முன்கூட்டியே, அதுவும் சட்டவிரோதமாக அறிய மருத்துவமனையை நாடியிருக்கிறார். பெண்ணுக்கு தகுந்த அறிவுரை வழங்கி முறையான கவுன்சிலிங் கொடுத்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைக்காமல் இந்த சட்டவிரோத செயலுக்கு அந்த தனியார் மருத்துவமனையும் உடந்தை போயிருக்கிறது. சிசுவின் பாலினத்தை கண்டறியும் சோதனையில் பெண்ணின் கருவில் இருப்பது பெண் என்பது உறுதியான நிலையில் சோகத்தில் இருந்த பெண் கருவை கலைக்க முடிவு செய்திருக்கிறார். வணிகம் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கி வந்த அந்த தனியார் மருத்துவமனை பெண்ணின் இந்த முடிவுக்கும் சம்மதம் தெரிவித்து கருக்கலைப்பு செய்திருக்கிறது. இங்குதான் அந்த கோரச் சம்பவம் அரங்கேறியது. கருக்கலைப்புக்கான சிகிச்சையில் சேயுடன் சேர்ந்து அந்த பெண்ணும் துரதிர்ஷ்டவசமாக சிகிச்சையின் போதே உயிரிழந்திருக்கிறார். போய் 10,000 பணத்தை கட்டி ஸ்கேன் பண்ணிருக்கிறா பொண்ணா அண்ணான்னு பார்க்க பொங்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய்த்துட்டு எங்க வீட்டுக்காரரை கேட்டுக்குன்னு வர்றேன் சார்னு சொல்லியிருக்கிறது. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ வீட்டுக்கு போய் சேர்ந்தானே மறு தடவை வர்றப்ப இன்னும் 10,000 கட்டி தான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒத்துக்கிட்டுருச்சு. ஒத்துக்கிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்ன பண்ணலாங்கிறது எனக்கு தெரியாது. போன பிள்ளைய காணுமே வர்றால என்னன்னு போன் எடுத்து கேட்டாங்க, எங்க அட்மிஷன் போட்டாங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி 1 மணில இருந்து என் பிள்ளை உயிர் போற வரைக்கும் டாக்டரே வரல. அப்பவும் கேட்கறேன், என் மேடம் பிரசர் பார்க்கல, என்ன ஒரு நர்ஸ் நினைத்த பிரசர் பார்க்கல என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கறேன். பிரசரை பார்க்கல, பிரசர் பார்த்து என் பொண்ணுக்கு 1 மணி இருக்காது. டாக்டரே வரல. என் பிள்ளை கோமாயத்துக்கு போறதுக்கு 4 பேர் வந்து நின்றுட்டு பாக்குறா, எங்களை வெளில தள்ளிட்டா. என் பிள்ளை என்ன நடந்துச்சு என்னங்கிறது என்ன நடத்திக்கிட்டான்னு தெரியாதா. இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன பெண்ணின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது புதுக்கோட்டை பொன்னமராவதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை சட்டவிரோதமாக தெரிவித்த மருத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை மூடி சீல் வைக்குமாறு வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் மாவட்டத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஒரு தாய் முதல் குழந்தை பெண், 2வது குழந்தை பெண், 3வது ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது உடனடியாக போய் அது இல்லீகலா சட்டத்துக்கு விரோதமாக போய் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்ல இருக்கிற குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு தெரிந்து கொண்டு அழிக்க முற்பட்டாங்க. அந்த முயற்சியில அந்த தாயை இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த 2 குழந்தைகளும் அனாதையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்மளோட கிராமத்திலயோ இல்ல நம்மளோட மாவட்டத்திலயோ எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் உறுதியோடு இருக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப நம்ம கல்வி மட்டும்தான், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, கல்வியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உயர்வாங்க அப்படின்றத நீங்க தயவு செய்து மனசுல நினைச்சுக்கோங்க. அண்மையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறியும் கும்பலில் 2 போலீசார் கைது செய்திருந்த நிலையில் இதனுடன் தொடர்புடைய இந்த விவகாரத்தில் பெண் ஒருவர் சேயுடன் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.